Hi everyone, let's begin. நம்ம இன்னைய கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE class 12th. நம்ம சேனல்ல CBSE class 10th, class 12th இவங்களுக்கான chapterwise எல்லா மேத்ஸ்ல உள்ள எல்லா கான்செப்ட்மே நம்ம போட்டுட்டு இருக்கோம். புக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चन previous year board exam கேட்ட क्वेश्चன்ஸ் சால்வ் பண்ணிட்டு வரோம். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE class 12thல செகண்ட் சாப்டர் இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் நம்ம கான்செப்ட் வைஸ் பார்க்கிறது வரதால ஏற்கனவே ஒரு 3 கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம என்னன்னா தேர்ட் கான்செப்ட்டோட கண்டினியூஷனா பார்க்க போறோம். சோ நம்ம இந்த ரெண்டு ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படினா போர்ட் எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் क्वेश्चंस ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சோ இத சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஒரு மூணு ஃபார்முலா அதாவது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு cos x + y நம்ம 11th லயே படிச்சிருக்கோம். சோ cos a + b ஃபார்முலா cos a * cos b - sin a * sin b. cos a minus b means cos a cos b plus sin a sin b. Then sin a plus b sin a cos b plus cos a sin b. So இந்த ஃபார்முலா நம்ம 11th லயே படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா tan inverse of x plus tan inverse of y க்கு இந்த ஃபார்முலா இருக்கும். But tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus xy. Then 2 times tan inverse of x is equal to tan inverse of 2x by 1 minus x square. So இதெல்லாம் நம்ம என்ன அப்படினா தேர்ட் கான்செப்ட்ல பார்த்திருக்கோம். நீங்க சப்போஸ் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த தேர்ட் கான்செப்ட் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமா நம்ம இந்த லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருக்கோம். பட் இங்கேயும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். என்ன அப்படினா இங்க பாருங்க, நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள்ல இது வந்து ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இத நான் 3 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூ நான் 4 ன்னு எடுத்துக்கிறேன். this one is 5. சோ நம்ம கரெக்ட்டா இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர் 9, 9 + 16 வேல்யூ = 25 கரெக்ட்டா கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் sin theta opposite by hypotenuse. so 3/5. இதல என்ன பண்ணிக்கலாம்னா both side pre-multiply by sin inverse. So pre-multiply by sin inverse na sin inverse of sin x na x the property யூஸ் பண்ணுவோம். So நமக்கு இதுல என்ன கிடைக்கும்னா theta மட்டும் வரும். sin inverse sin theta na only theta, but right side we will have sin inverse 3/5. Second cos theta, இதுல இருந்து cos theta கண்டுபிடிக்கலாம். cos theta என்ன வரும் பாருங்க 4/5. this implies அதே மாதிரி 3 multiply by cos inverse. So அப்ப இங்க நமக்கு theta is equal to cos inverse 4/5. நம்ம என்ன நம்ம tan theta கண்டுபிடிச்சிக்கலாம். அங்க பாருங்க tan theta is equal to 3/4. this implies theta is equal to tan inverse 3/4. அதாவது நமக்கு பாருங்க, பட் இது எல்லாம் நமக்கு பார்க்க வேற வேற இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாம் பாருங்க, எல்லாமே என்ன அப்படினா θ தான் இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா sin inverse of 3/5 இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஈக்குவல் தானே. சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சோ நம்ம sin inverse of 3/5 இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா equal to cos inverse of 4/5 எழுதிக்கலாம். cos inverse of 4/5 னா equal to tan inverse of 3/4. எப்படி வேணாலும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பட் ஆனா எடுக்கறேன்னா நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து சேம் ட்ரையாங்கிள் எடுக்கணும். கரெக்ட்டா அந்த ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் வந்து கரெக்ட்டா பார்த்து எடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா sin inverse of 3/5 equal to sin inverse of reciprocal sin theta reciprocal என்ன cosecant theta. So sin inverse of 3/5 is equal to cosecant inverse of 5/3 ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஜஸ்ட் பாத்துக்குவோம். சோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்க போறேன் அப்படினா x ன்னு எடுக்க போறேன். இதுல என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். மத்தபடி ரெண்டுல ஏதாவது ஒரு क्वेश्चन தெரிஞ்சா நீங்க ப்ராப்ளம் ஃபுல்லாவே கிளியரா சால்வ் பண்ணிடலாம். சோ இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து அந்த டேர்ம் x ன்னு எடுத்துக்கலாம். x is equal to sin inverse 8/17. சோ அங்க நம்ம என்ன ப்ரீ மல்டிப்ளை பண்ண மாதிரி இங்க ரிவர்ஸ்ல பண்றோம். எப்படின்னா ப்ரீ மல்டிப்ளை பை இங்க நமக்கு என்ன அப்படினா sin, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் sin x is equal to 8/17. இங்க பாருங்க y is equal to sin inverse 3/5. So அப்ப இதுல நமக்கு வேல்யூ என்ன வரும்னா pre multiply by sin. So sin y is equal to 3/5. So
ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா காஸ் இன்வர்ஸ் இருக்கு, பட் இடையில வந்து நமக்கு என்ன ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, அங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ் ஏ பிளஸ் பி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்புறம் ரொம்ப கிளியராக அப்படிங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா நமக்கு என்ன தேவை? cos x cos y sin x sin y. அதாவது நமக்கு cos x வேல்யூ தேவை, cos y வேல்யூ தேவை, sin x y வேல்யூ தேவை, sin y வேல்யூ தேவை. இங்க பாருங்க sin x வேல்யூ இருக்கு, sin y வேல்யூ இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இதுல cos x வேல்யூ cos y வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. சோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் எப்படி வரைஞ்சிருக்கேன்னா sin x. சோ இந்த 8/17 சோ ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இங்க ஆங்கிள் நமக்கு x இருக்கிறதால அங்க வந்து நமக்கு ஆங்கிள் என்னன்னா x. Your angle is y, therefore angle என்னன்னா y. நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அப்ப sin θ னா opposite by hypotenuse இல்ல. சோ அந்த ஃபார்மட்ல நமக்கு என்ன அப்படினா sin x னா 8/17. சோ நம்ம அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படினா அதுல 8 ஸ்கொயர் பிளஸ் இத நம்ம என்னன்னா y ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 370 ஸ்கொயர் வேல்யூ என்ன 289. 289 ல 8 ஸ்கொயர் வேல்யூ என்ன 64. மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா அதெல்லாம் பாருங்க. சோ இந்த வேல்யூ நமக்கு 15 வரும். ஓகே, சோ 289 minus 64 வேல்யூ 225 வந்து 15 கிடைக்கும். ஓகே, இங்க பாருங்க இங்க நமக்கு என்ன 25. 5 ஸ்கொயர் 25. 25 ல 3 ஸ்கொயர்னா 9. 25 ல 9 மைனஸ் பண்ணா 16 வரும். சோ ஜஸ்ட் நம்ம அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார்முலாஸ்க்கு ஏத்த மாதிரி cos x cos y sin x sin y வேல்யூ தேவை. சோ sin x வேல்யூ தெரியும். சோ cos x வேல்யூக்கு என்ன படிக்கலாம்னா பாருங்க இதுல cos x is equal to சோ இதுல cos x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா adjacent by hypotenuse. So adjacent side value 15/17. next இதுல பாருங்க இதுல நமக்கு என்ன வரும்னா அடுத்து cos y வேல்யூ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண தேவை. so cos y equal to so இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இங்க பாருங்க 4/5. சோ செப்பரேட்டா நமக்கு என்னென்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் டைரக்ட்டா இந்த क्वेश्चनக்கே போகல, டைரக்ட்டா நான் ஃபார்முலாஸ் எடுத்துக்கிறேன் பாருங்க. அந்த ஃபார்முலா நமக்கு என்ன பாருங்க cos of x plus y is equal to cos a cos b minus sin a sin b. This is the formula. Okay, so இத பாருங்க அப்ப that is equal to cos x cos y னா cos x வேல்யூ என்ன 15/17 into cos y வேல்யூ வந்து 4/5 minus sin x வேல்யூ 8/17 into sin y வேல்யூ 3/5. So denominator same ஆ இருக்கு. So that is equal to so 15 4s are 60/85. 17 5s are 85 minus 8 3s are 24/85. நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படினா 36/85. ஓகே, so left sideல என்ன இருக்கு பாருங்க. left side நமக்கு என்ன இருக்குன்னா cos x plus y is equal to 36/85. சோ அப்ப நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குல. இதுல என்ன பண்ணலாம் அப்படினா அங்க பாருங்க cos x plus y equal to 36/85 அப்படினா pre multiply by cos inverse. pre multiply by cos inverse எடுத்தா நமக்கு என்ன அந்த cos inverse கிடைக்கும். சோ அதனால என்ன பண்ணிக்கலாம் pre multiply by cos inverse. சோ இங்க cos inverse ஆல pre multiply பண்றப்ப cos inverse cos of angle. சோ நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றப்ப ஜஸ்ட் என்ன வரும்னா வெறும் x plus y மட்டும் இருக்கும். x plus y is equal to ரைட் சைடுல cos inverse 36/85 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைச்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா நமக்கு sin inverse 8/17 plus sin inverse 3/5 இருக்கணும். நம்ம அத என்ன x ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கோம்ல. அப்ப x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா sin inverse 8/17 plus sin inverse 3/5 is equal to right hand side value is cos inverse 36/85. This is the answer. இதே क्वेश्चन நம்ம வேற என்ன மாடலையும் போடலாம் அப்படினா அங்க பாருங்க இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி sin inverse நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா tan inverse. அப்ப நமக்கு tan inverse என்ன கிடைக்கும் பாருங்க tan inverse of 8/15 வந்திருக்கும். இதுல இதுக்கு நமக்கு என்ன வரும்னா tan inverse of 3/4 னு வரும். சோ அப்ப நமக்கு என்ன ஃபார்முலால இருக்கும் tan inverse of x plus tan inverse of y. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரக்டா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா நமக்கு வர ஆன்சர் என்னதான் கிடைக்கும் அப்படினா tan inverseல தான் கிடைக்கும். சோ அந்த ஆன்சர் tan inverse வந்த அப்புறம் என்ன பண்ணனும்னா அந்த ரெண்டு வேல்யூனா ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிடைக்கும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா புதுசா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி
இப்போ tan இன்வெர்ஸ் நமக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடு வேல்யூ கிடைக்கும். நம்ம இந்த பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றப்ப என்ன வரும் அப்படினா ஹைப்போடெனியூஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ரைட் சைடுல cos இன்வெர்ஸ் இருக்கிறதால tan இன்வெர்ஸ் cos இன்வெர்ஸ்க்கு மாத்தலாம். அந்த மாடலை நம்ம போடலாம். ஓகே, எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுத்து பாருங்க, செகண்ட் क्वेश्चन சால்வ் பண்றேன். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இங்க பாருங்க, ஜஸ்ட் நமக்கு இந்த மாதிரி டர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு sin inverse 3/5 இருக்குல, அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x is equal to sin inverse 3/5 ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இந்த டேர்ம் y is equal to cot inverse 3/2 ன்னு எடுத்து எழுதிக்கலாம். நான் ஒரு just half of the problem நான் கம்ப்ளீட் பண்றேன். ரிமைனிங் ப்ராப்ளத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வருதான்னு பாத்துக்கங்க. ஓகே, இங்க பாருங்க. சோ ப்ரீ மல்டிப்ளை பை sin னா என்ன கிடைக்கும்? sin x is equal to 3/5. then இங்க நமக்கு என்னன்னா pre multiply by cot plus cot y is equal to 3/2. so just நமக்கு என்னென்னலாம் தெரியுது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இங்க क्वेश्चन நமக்கு என்ன இருக்கு அப்படினா பாருங்க, cos இது நம்ம என்னவா எடுத்துறோம்? x ஆ எடுத்துறோம். இத நம்ம என்ன பண்ணிருக்கோம்? so y ஆ எடுத்துறோம். அப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா எனக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்னா cos x plus y is equal to டைரக்ட்டா ஃபார்முலாஸ் என்ன அப்படினா cos x into cos y plus sin minus sin x into sin y. ஓகே, அப்ப இத பாருங்க, cos x அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல sin x இருக்குல்ல, இதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் போன क्वेश्चन போட மாடல நீங்க என்ன பண்ணனும்னா cos x கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த நமக்கு என்ன இதுல cos x கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இதுல வந்து cos y கேட்டிருக்காங்க. cos y அப்படினா என்ன? ஜஸ்ட் cot y. ஃபார் எக்ஸாம்பிள் இத பாருங்க, cot y வேல்யூ வந்து ட்ரையாங்கிள் வரையறேன். இது வந்து நமக்கு 90 டிகிரி, இங்க வந்து நமக்கு என்ன ஆங்கிள் y. சோ adjacent side by opposite side வரும்ல, அப்ப adjacent side வேல்யூ என்னன்னா 3. இந்த வேல்யூ நமக்கு என்ன அப்படினா 2. ஓகே, சோ இப்போ இதுல வந்து நமக்கு cot y வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா sin y கேக்குறாங்க, cos y கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். sin y என்ன வரும் பாருங்க, sin y is equal to value 2 by இந்த வேல்யூ வந்து நமக்கு 2 3 னா ஜஸ்ட் பைத்தாகரஸ் யூஸ் பண்றப்ப 2 ஸ்கொயர்னா 4 வரும் plus 3 square na 9. so the value வந்து √13. so this value is √13. so sin y means 2 by √13. ஏன்னா இந்த ஆன்சர் √13 ல இருக்கு பாருங்க. அடுத்து இதுல நமக்கு cos y என்ன வேல்யூ? cos y தேவை அப்படினா என்னன்னா cos y is equal to வேல்யூ வந்து 3 by √13. ஜஸ்ட் இந்த வேல்யூல நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சு என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுல நம்ம லாஸ்ட்ல cos இன்வெர்ஸ் எடுக்கலாம் தேவையில்ல. என்ன ரீசன் அப்படினா பாருங்க, cos x plus y ஃபார்மட்ல இருக்கு. அப்ப நமக்கு என்னன்னா ரைட் சைடுல நம்பர் வரணும். ஓகே, சோ ஜஸ்ட் இந்த நம்பரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி போட்டா கண்டிப்பா ஆன்சர் உடனே கிடைச்சிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே ப்ரீவியஸ் क्वेश्चन போட்ட அதே மாடல் தான் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் வருதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. Thank you.